மரியாதை குறைச்சலா பேசவே கூடாது. இவனை பார்த்து பையானே கூப்பிடக்கூடாது, ஐயானு தான் கூப்பிடணும். எப்படி கூப்பிட்டாலும் வரப்போறது இல்ல. தட்ஸ் டிஃபரண்ட். நோட் டவுன். இவர்தான் நம்ம ஹெட்லர் மிஸ்டர் கோபிநாத். பார்க்கறதுக்கு ஜெமினி கணேசன் மாதிரியா இருக்காரு. மிஸ்டர், நீங்க அந்த ஜெமினி கணேசனை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, பைஜாமா ஜிப்பா போட்டுக்கிட்டு டூயட் பாட வேண்டாம். ஐ டோன்ட் லைக் இட். ஸ்ட்ரைக் இட், ஸ்ட்ரைக் இட். இந்த ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை ஆம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க? இதுல 90, அதுல 90. எதையாவது ஒண்ணு குறைங்க. ஐ லைக் இட். நான் ஏதாவது ஜோக் அடிச்சேன்னா எல்லாரும் சிரிக்கலாம். இவர் பாத்தீங்க சிரிக்காம உம்முன்னு இருக்காரு. ஐ டோன்ட் லைக் இட். ஓஹோ, கால் கேட்காதோ? நானே கலெக்டர் இன்னைக்கு. இப்பதான் செவிடாச்சு. ஐ எம் சாரி. நோட் டவுன். யூ ப்ளீஸ் கோ அண்ட் சிட் டவுன். எஸ். நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? 10 வருஷமா எல்டிசியாவே இருக்கு. 10 வருஷமாவா? சரியில்லை சரியில்லை. ப்ரோமோட் ஹிம். ஐ அம் ப்ரோமோட்டிங் யூ as UDC. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னில இருந்து சார். ரைட் நவ. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், டேக் இட். நோட் இட். சார், எழுத்து பேச கூடாது. ஆமா, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அரேஞ்சிருவா ஆபீஸ்ல பாக்குறேன். சார், அவர் நம்ம ஆபீஸே இல்ல சார். அப்ப இறக்கிடு. மிஸ்டர் பிஏ, என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? நல்லா வேலை பார்க்கறவனுக்கு மேல மேல வேலையே கொடு. வேலையே பார்க்காதவருக்கு மேல மேல ப்ரமோஷனா கொடு. உத்தியோக உயர்வு கொடுத்துட்டாக்கா அவனுக்கு பொறுப்பு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வேலையை பார்க்க. Hey, what nonsense is that? What's his name? மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். Mr. Harikrishnan. Hey, you old man. கை வைக்க வேண்டிய இடத்துல கால் வச்சிருக்கிற. தூக்க வேறியா? Hey, you. சத்தம் போற. What? I am your collector. You irrelevant, irresponsible, inquisitive, incorrigible idiot. You have insulted your collector in the presence of girls. I am your collector. You agree, my PA? Thank you, thank you. I am the collector. 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 யோ கலெக்டர் ஆபீஸ், என்ன பகல்லே கனவு காண்றியா? கண்டக்டரா? மூஞ்சி. யோ, இன்னைக்கு ஆபீஸ்க்கு புது கலெக்டர் வர்றாங்க ஐயா. அதே ஞாபகத்துல இருந்துட்டயா? யோ கலெக்டர் ஆபீஸ் தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சியா? ஐயோ, hold on, hold on, hold on, hold on, கண்டக்டர் சுப்ரமணி, hold on, hold on. ஐயோ, மன்னிச்சிரு, நான் மோஷன்ல இறங்குறேன். hold on. புது கலெக்டர் வராங்க, நான் என்ன பண்ணுவேன்? ஹரிகிருஷ்ணா, புது கலெக்டர் வந்தாச்சா? இன்னும் வரல. அப்பாட. ஏமா சோபா, உனக்கு கல்யாணமாமே? அட போங்க சார், உங்களுக்கு வேற வேலையே இல்ல. தனமாரா, கிருஷ்ணமூர்த்தி ஆபீஸ் வந்தாச்சா? பங்கஜம் ஆபீஸுக்கு வரல. சரி சரி சரி, அவ இல்லைன்னா இவனும் வரமாட்டான். வாடாப்பா அசத்து வா, முதல்ல அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போடுறேன். ஏமா அட்டெண்டன்ஸ் போயிட்டா? என்னைக்கு டயர் வந்துருக்கீங்க ஆபீஸ்? என்னடா என்னடா என்னடா? ஏன் மிஸ்டர், அறிவு இருக்கா உங்களுக்கு? புது கலெக்டர் வரப்போறாங்க, இன்னைக்கு இந்த குட்டிச்சாத்தான கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஏன் குழந்தை, நான் கூட்டிட்டு தான் வருவேன். 24 மணி நேரமும் நான் சர்க்கார் சிப்பந்தி. 24 மணி நேரமும் என் குழந்தை தான் கூடவே தான் இருக்கும். அது யாருமே மறுக்க முடியாது. ஆமா. என்னடா என்னடா கண்டா, என்ன வேணும்? இருடா, வாங்கி தர்றேன். இருந்தவ போயிட்டா. ஏங்க நீங்களாவது? கோட்டா, மூஞ்சிய பாரு, மூஞ்சிய கங்காரு மாதிரி எப்ப பாரு மடியிலே குழந்தைய கட்டிக்கிட்டு இந்த அழகுக்கு கல்யாணம் வேறியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு அழகே போயிடுச்சு. ஷட் அப். புது கலெக்டர் வந்தாச்சு. கலெக்டர் வந்தாச்சு. கலெக்டர் காரமா வருது. என்னடா? ஏய், புது கலெக்டர் வரும்போது ஒண்ணும் வரக்கூடாது. இத சாப்பிட்டு பேசாம உள்ள படு. நாய்ப்பால், சி தாய்ப்பால். ஆரீராரோ. हाय भगवान, ये क्या दूध है या पानी? इस अन्याय को भगवान विश्वनाथ देख रहा है. ये दूध नहीं, जल है, गंगा जल. अरे मुन्नी, काशी में रहकर हमारे साथ पाप नहीं करता, मालूम? बड़े आए पुण्यवान. सुनो, इस तरह पानी मिला के लाएगा तो हम दूसरी जगह से दूध ले लेंगे, समझे? அடாடாடாடாடா, இவனோட தினம் இதே வேலையா போச்சு. கேட்டா பால்ல தண்ணியே ஊத்துறது இல்லையா, தண்ணில பாலை ஊத்தி கொண்டாந்துடுறான், அவ்வளவுதான். ஜானகி, சீக்கிரமா ஒரு கப் காபி கொண்டு வாயம்மா. அச்சா. ஏமா, உங்க அப்பா கேட்டாருன்னா ஹரிப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? அச்சா. இதுக்கும் அச்சாவா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அச்சா அச்சா அச்சா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு அச்சாவா? நல்லா இருக்குப்பா. என்னக்கா? உன் பொண்ணே இந்தியில தான் பேசணுமா? நீயும் ஊருக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கற. தமிழ் வாத்தியாரோட பொண்ணு தமிழ்ல பேச வேண்டாமோ? அக்கா, ஜானகி காசில பிறந்து வளர்ந்தவ. இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி பேசி பழக்கம். என்னமோப்பா,
எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அழுதாலும் நாம தான், சிரிச்சாலும் நாம தான். நாம இருக்கிற இடம் காசியா இருந்தா என்ன, கன்னியாகுமரியா இருந்தா என்ன, நம் கடன் பணி செய்து கிடப்பதே. காசி சர்வகலாசாலையில் தமிழாசிரியர் அடக்கமா வாழற அளவுக்கு வருமானம் கிடைக்குது. நிம்மதியா காலத்தை கடத்த வேண்டியது. ராமராயா, அடே ராமராயா, உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? எதுடா சப் கலெக்டர் சதாசிவன் டிரான்ஸ்பர் பத்தி சொல்றியா? இதுவாடா நமக்கு முக்கியம். அடே தலவாடா, இங்க வாடா. எது முக்கியம் உனக்கு தெரியலடா. ஆபீஸ்ல யாருக்கு யாரு லவ் லெட்டர் எழுதுறாங்க, யாரு யார ஓரக்கட்டால பார்த்தாங்க, யாரு யாரோட சினிமாவுக்கு போனாங்க, சோன்சோ 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 கையை பிடிச்சி எடுத்து சோன்சோ சோன்சோ கோவம் வந்துட்டு சோன்சோ சோன்சோ கண்ணத்துல பொழையில அரைஞ்சாங்க. இதனடா முக்கியம் நமக்கு. நீ எதை பத்தி சொல்ற? நீ எல்லாம் ஏன்டா கண்ணாடி போட்டிருக்க? நேத்து விழாவை கவனிச்சியா? நான் கவனிச்சேன். கலெக்டர் ஒரு பொம்பளை, இந்த ஹெட்லாக்கு இப்படியா குடுகுடுன்னு போய் அவங்க கழுத்துல மாலை போடுவாரு. ஆனா அவருதான் போட்டாரு. இந்த அம்மா இப்படி கழுத்து நீட்டலாம், ஒட்டச்சிவிங்கி மாதிரி இருக்கு நீட்டுறாங்க. நீ என்னடா? ஏதோ தவறுதல் வந்து போச்சு, இதை போய் பெருசு பண்றீங்களாப்பா? அதான் இல்ல, அண்ணனும் நோக்கினான், அவனும் நோக்கினான், அத நான் நோக்கி அப்படின்னா நீ எல்லாம் ஏன்டா 3 குழந்தைய பெற்றிருக்கிற? காதலாகினே. என்ன யாரட்டும் இங்க கூட்டம் போட்டுக்கிட்டு? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? நம்ம கலெக்டர்மா இருக்காங்களே, அவங்க குமாரியா இல்ல திருமதியா? பார்த்தா குமாரி மாதிரி தெரியுது, பேசினா திருமதி மாதிரி தெரியுது. சரி, திருமதியாவே இருக்கட்டும். அப்படின்னா திருவாளர் யாரோ? ஒருவேளை விதவியோ? விதவென்ன எப்படிடா? கழுத்துல தாலி இருக்கு, நான் பார்த்தேன் சார். ஒருவேளை அதுவே ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், அதனாலேயே கழட்டாம இருக்கலாம். இல்லையா சார்? குழந்தை வேற இருக்க. நீ ரொம்ப ஃபாலோ பண்ற தரப்பா. சார் 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 என்ன அபிப்பிராயப்படுறாருன்னா, இது விஷயமா உங்ககிட்ட கலந்துகிட்டா விவரம் முடியுமே யோசனை பண்றாரு. இல்லையா சார்? சார் ஒருவேளை இது தள்ளி வச்ச கேஸா இருக்குமோ சார்? அறிவு இருக்காடா சார் உங்களுக்கு? கலெக்டர்மா எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்கள போய் எந்த மடையிலாவும் தள்ளி வைப்பானா? நீங்க சொல்லுங்க சார். இதான் உங்க டவுட்டா? ஏன் சார் இதுக்கு மேல சார் டவுட்? சார் சார் இன்னொரு டவுட் சார். ஆமா, கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுக்கு எப்படி ஐஏஎஸ்ல இடம் கிடைச்சது? ரூல் இல்லையே. 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 அவங்க புருஷனோட வாழலைங்கிறத வச்சு கவர்மெண்ட்ல அவங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படியா? ஆஸ் அ வாழா வெட்டி ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ஐஏஎஸ் னு சொல்றீங்களா? சரி சரி, போய் வேலையை பாருங்க. அப்பா, சீக்கிரம் இறக்கி விடு. இந்தடா, இதே வேலையா போச்சு எனக்கு. ஆமா, என்னடா அது? ஓஹோ, உங்க அப்பா அவசர சர்க்குலர் இருக்கானா? ஏதோ விசேஷம் இருக்கு போல இருக்கு. இதோ புறப்பட்டேன்.